சாப்பிடும் போத நம்மளோட இலையில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். மத்தவங்க இலையில என்ன இருக்குன்னு பாக்குறவங்க தான் நாட்டுல அதிகம். Whenever I feel down, ஒன்னும் இல்ல, சரியா போயிரும், விடு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு முழு வாழ்க்கையும் ஓடிடுச்சு. செல்போனுக்கும் மனிதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மனிதருக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. செல்போனில் பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. ஒன்றுமே இருக்காதுன்னு தெரிஞ்சும் நான் அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஒன்று எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு, இன்னொன்று என்னோட வாட்ஸ்அப். People call headset. My mom calls sewing machine. பல்லு நாக்கு கிட்ட சொல்லிச்சான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இறங்கி அமர்த்தினா நீ காலின்னு. நாக்கு செத்துட்டே சொல்லிச்சா, நான் தனி ஆளு தான், ஆனால் நான் ஒரு வார்த்தை தப்பாக பேசினா நீங்கள் 32 பேரும் காலி. நான் திடீர்னு செத்து போயிட்டா என்ன பண்ணுவ? உங்க நம்பரை டிலீட் பண்ணிடுவேன். சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி. நமக்கு டைம் சரியா இருந்தா தப்பா இருந்தா கூட காமெடியா தான் எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா காமெடியா இருந்தா கூட தப்பா தான் எடுத்துக்குவாங்க. வீட்ல வெட்டியாவே இருந்தா எப்படிதான் யோசிக்க தோணுமோ. கணவன்மார்கள்லாம் ஒரு சினிமா மாதிரிங்க. தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. உலகத்துல 4 விஷயம் முடியாதது. 1வது தலைமுடிய கணக்கு பண்ண முடியாது. 2வது கண்ணு உள்ளுக்கு சவுக்கரம் போட்டு கழுவ முடியாது. 3வது நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாது. 4வது நாக்க வெளியே விட்டு மூச்சு விட முடியுமா இல்லையான்னு ட்ரை பண்ற உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரி சரி விடு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு ஆண்கள் கொஞ்சமும் ஈகோ பார்க்காம சொல்லும் இந்த மாதிரி சில வார்த்தைகள்னால தான் பல குடும்பங்கள் இன்னும் அமைதியா இருக்கு. மாசத்துக்கு ஒரு நாள் தான் சம்பளம் தராங்க, ஆனா வேலை மட்டும் தினமும் தராங்க. குண்டா இருக்க அப்படின்னு சொன்னா கோவப்படுறீங்க. அதனாலதான் சில ஆண்கள் நல்ல எண்ணத்தோட நீ சும்மா கும்முன்னு இருக்கன்னு சொல்றாங்க, அதுக்கும் பிளாக் பண்றீங்க. நேத்து ராத்திரி தூக்கமே வரல, பயங்கர பேய் கனவு. பயந்து போய் எந்திரிச்சிட்டேன். எதிரில் பார்த்தா கல்யாண போட்டோ. படக்குன்னு கண்ணை மூடி பேய் கனவே பெட்டர்னு கண்டினியூ பண்ணிட்டேன். 6 மணி நேரமா எங்கடி போன? ஷாப்பிங் போனங்க. என்னென்ன எடுத்த? ஒரு ஜிமிக்கியும் 60 செல்ஃபியும். வாழ்க்கையிலயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி எல்லாரும் பார்க்கறது ஸ்டேட்டஸ் மட்டும்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்மா. 5 வருஷத்துக்கு முன்னாடியா? நம்ம தான் சந்திக்கவே இல்லையே. அதேதான்
நானும் சொன்னேன். கையில் காசு இல்லாத டைமில் தான் சட்டை பட்டன் கிளியும், ஃபோன் டிஸ்பிளே உடையும், பல்லு விளக்குற மருந்து, குளிக்கிற சவுகாரம், ஃபோன் டாட்டா எல்லாம் ஒரே டைமில் காலியாகும். ஆண்களுக்கு பூ வைத்து அழகு பார்ப்பது 2 பேரு தான். சின்ன வயசுல அம்மா, பெரியவர ஆனதும் மகள். 4 பேர் நம்மளை பார்த்து தலைன்னு சொல்ற மாதிரி வாழணும், போய் தொலைன்னு சொல்ற மாதிரி வாழக்கூடாது. பத்தல நடிப்பு பத்தல, யார் இடத்துல வந்து யார் சீனா போடுறது மாதிரி. படிச்ச காலேஜுக்கு திரும்ப போனவருக்கும், பழைய காதலிக்கு திரும்ப ஃபோன் போட்டவருக்கும் மரியாதை கிடைச்சதா சரித்திரத்திலே இல்லை. உங்களுடைய மௌனம் யாரை பாதிக்கலையோ அப்பவே தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்ககிட்ட எவ்வளோ பொய்யா இருந்திருக்காங்கன்னு. நமக்கு 11 வயசு இருக்கும்போது 22 வயசு பசங்களாம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வயசு 22, 11 வயசு பசங்களாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாருனால கிடைக்கும், இப்படி எதுவுமே தெரியாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க ஒண்ணுதான் நிம்மதி. ஆமா, ஒரு கரிமுட்டை வந்து உன்னை இறக்கி விட்டு போனானே, அவ யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன்? அப்ப நேத்து ஒருத்தர் இறக்கி விட்டு போனானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன். அப்ப முந்தா நாள் ஒருத்தர் இறக்கி விட்டானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன் தான். மொத்தம் எனக்கு 8 அண்ணன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல, 9 அண்ணன், என்னையும் சேர்த்து. மனைவிக்கு கணவன் தான் முதல் குழந்தையா, அதுக்காக பொழுதன்னைக்குமா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவீங்க? அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், தட் இஸ் லவ். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுகை வரும், தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். குண்டா இருக்க அப்படின்னு சொன்னா கோவப்படுறீங்க. அதனால தான் சில ஆண்கள் நல்ல எண்ணத்தோட நீ சும்மா கும்முன்னு இருக்கன்னு சொல்றாங்க, அதுக்கும் பிளாக் பண்றீங்க. ஒரு கிழிஞ்ச நோட்டு இதை மாத்துறதுக்கே நம்மளுக்கு பயம் வருது. இவங்கெல்லாம் எப்படி கள்ள நோட்டை அடிச்சு அசால்ட்டா மாத்துறாங்க? ஆயிதான் பெண்களை கண்டா பேயும் இறக்கப்படுமாமில்ல. அக்கா தங்கச்சி பாசம்னா அப்புறம் சும்மாவா? வைஃபோட சமையல குறை சொல்லும் சில ஹஸ்பண்டுங்களுக்கு தெரியல, அவங்க அம்மா வீட்டில் சுடுதண்ணி கூட கொதிக்க வைக்க தெரியாம செல்லமா வளர்ந்துருப்பாங்கன்னு. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அன்போட உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. 1000 பேரு 1000 பேசுவாங்க, அந்த 1000த்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம ஆயுளே பத்தாது. மனைவிக்கு கணவன் தான் முதல் குழந்தையா, அதுக்காக பொழுதன்னைக்குமா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவீங்க? போகும்போது என்னத்தை கொண்டு போறோம், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு சொல்லும் பல பேர்
10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சவங்க தான். நம்மளோட டைம் பாஸுக்கு ரேடியோவும் டிவியும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கடவுளோட டைம் பாஸ்க்கு நம்மள கண்டுபிடிச்சிருப்பாரு போல இருக்கு. என்ன ஒரு விளையாட்டு காட்டுறாரு. நேத்து ராத்திரி தூக்கமே வரல, பயங்கர பேய் கனவு. பயந்து போய் எந்திரிச்சிட்டேன். எதிரில் பார்த்தா கல்யாண போட்டோ. படக்குன்னு கண்ணை மூடி பேய் கனவே பெட்டர்னு கண்டினியூ பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? இவங்க 4 பேரும் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் நிம்மதியா ராத்திரில தூங்க முடியும். Thanks for making my life so wonderful and being a part of my life. Whatever I am is only because of you. You are my angel. Thanks for coming in my life and making it worth living. You are great. குடிச்சிருக்கீங்களா? அமைதியா வீட்டுக்கு வந்துருங்க. பயப்படாதீங்க, உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன். தீராத வியாதிக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்ச போதி தர்மர்னாலேயே முடி கொட்டுறதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஏப்பிள் சாப்பிடாதன்னு ஆதாம் சொல்லியும் ஏவாள் கேட்காம சாப்பிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பவே புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கலன்னு தானே அர்த்தம். நம்ம என்னதான் கடவுள்கிட்ட உளுந்து கும்பிட்டு வேண்டாலும் கடவுளோட ரியாக்ஷன் வாட்ஸ்அப்ல ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வைக்க விடுறாங்களா இந்த சொந்தக்காரங்க. உடனே வீட்டுக்கு போனை போட்டு யார லவ் பண்றோம்னு கேட்டு ஏத்தி விட்டு அடி வாங்க வச்சிடறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் ஏன் வலது கையில் வாட்ச் கட்டுறேன்னு. எனக்கும் இந்த டவுட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இந்த மாதிரி வலது கையில் வாட்ச் கட்டுற லேடிஸ் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷாயாக இருந்துச்சு. அதனால நானே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பெண்கள் வலது கையில் வாட்ச் கட்டுறாங்கன்னா டைம் பார்க்க தான். கொசு, அட்டை, மூட்டை பூச்சி இதெல்லாம் கடிக்கிறது ரத்தத்தை உறிஞ்ச. ஆனா இந்த எறும்பு எதுக்காக கடிக்குதுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. விதவையா இருந்தாலும் சரி, கணவனால கைவிடப்பட்ட பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றும் தவறான பெண்கள் இல்லை. அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு கௌரவமான விதத்துல வாழ்வு கொடுங்க. டிரைவிங் லைசன் மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கும் ரினியூவல் டேட்டுன்னு ஒன்று கொடுத்தா எத்தனை பேர் கியூல நிற்பாங்க? இனி ஜென்மத்துக்கும் போகவே கூடாதுன்னு நினைச்சாலும் ரோசம் கெட்டு போற இடம் ஒன்று மாமியார் வீடு, இன்னொன்று வாட்ஸ்அப்பு. ஏமி, மொபைல் அதிகமா பாக்காதீங்க, கண்ணு கெட்டு போயிரும். அப்பாடா, நான் கூட மொபைல் தான் போயிரோன்னு பயந்துட்டேன். வீட்டு வேலைங்களை அம்மா செய்யும்போது அது ஒரு வேலையாவே உணர்றதில்ல. மனைவி செய்யும்போது கடமை தானே அப்படின்னு தோணுது. ஆனா மக செய்யும் போதுதான் மனசு வலிக்குது. ஒரு லேட் நைட்ல மனைவியோட போன்ல இருந்து பீப் சத்தம் கேக்குதுன்னு ஹஸ்பண்ட் எழுந்து அந்த மொபைலை எடுத்து பார்த்துட்டு கோவமா வைஃப் கிட்ட, யார் இந்த நேரத்துல உனக்கு பியூட்டிஃபுல்னு சொல்றது அப்படின்னு கேட்டாராம். வைஃப், அட யாருடா அது, நம்மளையும் யாரோ அழகா இருக்கேன்னு சொல்றாங்களேன்னு
ரொம்ப ஆச்சரியமா எந்திரிச்சு போனை எடுத்து பார்த்துட்டு அவரை விட கோவமா கத்துனாங்களாம். அட லூஸ் ஹஸ்பண்ட், முதல்ல உங்க கண் கண்ணாடியை எடுத்து மாட்டிட்டு பாருங்க. அது பியூட்டிஃபுல் இல்ல, பேட்டரிஃபுல். உறவுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க. குத்தி விடுறது, கோத்து விடுறது. எல்லா ஆண்களும் சிங்கம்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கத்து மேல காலி உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த பாட்டை யூடியூப்ல எப்படி சர்ச் பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், பிராண்டி அடிச்சா சளி போயிருமா? நிச்சயம் போயிடும். கண்டிப்பா போயிருமா? கண்டிப்பா போயிடும். எப்படி மேடம் இவ்வளோ உறுதியா சொல்றீங்க? யோ, இந்த குடினால மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலை போச்சு, சொத்து போச்சு, குடும்பம், பிள்ளை, குட்டி எல்லாம் போச்சு. இவ்வளவும் போகும்போது இதனோண்டு சரி போகாதா? எமி, தொப்பை விழாம இருக்கு, என்ன பண்ணணும்? இப்படி 2 கையிலும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தொப்பை விழாது. யாராவது உனக்கு உயிரா இருப்பேன்னு சொன்னா உருட்டுக்கட்டிலே அடிங்க. உன் கூடவே இருப்பேன்னு சொன்னா யோசிக்காதீங்க, போட்டு தள்ளிடுங்க. கல்யாணம் பண்ணவரு கொஞ்சம் திட்டாலே தாங்க முடியாத பெண்கள் கண்டவங்க கிட்டெல்லாம் திட்டு வாங்கினாலும் தாங்கிக்கிட்டு தன்னோட குடும்பத்தை தாங்குறவர்கள் தான் ஆண்கள். நம்ம ஊர்ல வெறும் மணலும் குப்பையும் தான் ரோட்ல கொட்டிட்டு போகுது. கொடுத்து வச்சவங்க. தீபாவளி முடிஞ்சது கூட வருத்தம் இல்லைங்க. ஆனா இனி 1 மாசத்துக்கு தீபாவளிக்கு சுட்டா முறுக்கு, அச்சு முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது நினைச்சாதாங்க வருத்தமா இருக்கு. புருஷனும் மீனும் ஒரே இனம்தான். 2 பேரும் வாயால மாட்டிட்டு தான் முழிப்பாங்க. சில வேளையில சில விஷயங்கள் நம்ம நெஞ்சை விட்டு நீங்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதுல சளியும் ஒண்ணு. காதல் என்பது கருவாடு மாதிரி. ஊரே நாரினாலும் நமக்கு ருசியா தான் இருக்கும். பெண்கள் ரொம்ப அமைதியானவங்க. தூங்கும் போது மட்டும் விளக்கு எரிஞ்சாலும் வெளிச்சம் வருது, லைட் தட்டினாலும் வெளிச்சம் வருது. வயிறு எரிஞ்சா மட்டும் வெளிச்சமே வர மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. 4 வயசுல சண்டை போட்டோம். அம்மா என்னோட, அப்பா என்னோட. 40 வயசுலயும் சண்டை போடுறோம். அம்மா உன்னோட, அப்பா உன்னோட. யாராவது இதய கதவை தட்டுனா உடனே திறந்துடாதீங்க. ஏன்னா சில பேர் சின்ன பிள்ளைங்க மாதிரி கதவை தட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அளவு ரொம்ப கரெக்டா இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேரு தான் தண்ணி காட்டுறது. எத்தனை வெள்ளை புள்ளி இருக்கு, எத்தனை கருப்பு புள்ளி இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சதுங்க பாப்போம்.
எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல அம்மா கிடைச்சிடுறாங்க, ஆனா அம்மாங்களுக்கு தான் நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறது இல்லை. பிள்ளைங்க சோறு போடாத எத்தனை தாய்ங்க இருக்குதோ அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. நிஜமா சொல்றேன், உண்மையிலுமே சொல்றேன். பெத்த தாய் யார் சோறு போடலையோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு தண்டனை கொடுங்க. அது எப்படி சார் 10 மாசம் செமந்து பெத்து வளர்க்குறோம், காப்பாத்துறோம், கல்யாணம் காட்சி பண்றோம், பொண்டாட்டிங்க வந்த உடனே அந்த தாய் தகப்பனை எப்படி மறக்க தோணும்? ஒரு பெத்த தாய் தகப்பனை சம்பாதிக்கவே முடியாது. அத முதல்ல நீங்களும் கூட சரி, எதிர்காலத்துல உங்களுக்கு அந்த லைஃபுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு நான் அழுகுற மாதிரி தானே உங்க அம்மா அப்பா அழுவாங்க? சொல்லுங்க. நான் அழுகுற மாதிரி அவங்க எவ்வளவுதான் கௌரவமா நீங்க வளர்த்தாலும் அந்த பிள்ளைங்க கையால ஒரு உண்டை சோறு கொடுக்கலன்னா அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டம் தாங்க. சரி, என்ன மன்னிச்சிருங்க, வரேன். பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க்கு பட்டுன்னு சொல்லிட்டேன், ஐ லவ் யூ. நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லியிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்க போறியன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். லுக், நான் ஒரு போலீஸ்காரன், ஸ்ட்ரிக்டா ஸ்டெஃபா பேசாமல்லாம் இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. நிறைய பேசுவேன். ஆக்சுவலி ஐ அம் ஃபன் டு பி வித். உன்னை நல்லா பாத்துக்குவேன். குழந்தைங்க. This is too fast for me. லுக் ஹியர் கயல், உனக்கு இது ஃபாஸ்டா இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. சரி, வேணான்னா வேணாம். For Women's Day, for Men's Day. காட்டுல ஒரு பசு வேகமா ஓடிட்டு இருந்துச்சான். அதை பார்த்த யானை பசுவை நிறுத்தி, நீ ஏன் இப்ப இப்படி தலை தெறிக்க ஓடுறன்னு கேட்டுச்சான். அதுக்கு பசு சொன்னிச்சான், அரசாங்கத்துல ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, காட்டுல இருக்கிற எல்லா எருமையும் பிடிக்க சொல்லின்னு. அப்ப யானைக்கு சொன்னிச்சான், நீ தான் பசுவாச்சே, நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு. அரசாங்கம் பிடிச்சா அதுக்கு பேரு எருமை தான், அதை நிரூபிக்கவே 20 வருஷம் எடுத்துரும் அப்படின்னு. அதை கேட்ட யானையும் பசுவோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். பெண்ணையும் நிலாவையும் எதுக்கு கவிஞர்கள் கம்பேர் பண்றாங்கன்னு தெரியுமா? ரெண்டுமே தூரமா இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாதான் இருக்கும். அதான் நாரதர் எல்லா வீட்டுக்கும் போக முடியாது, அதனாலதான் கடவுள் சொந்தக்காரங்களை படைச்சிருக்காரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணும் ஒவ்வொரு ஆண்கள் சொல்லும் பொய். வாழ்நாள் முழுதும் கஷ்டப்படுறதுனாலதான் ஆண்டவன் ஆண்களுக்கு பிரசவ வலியே கொடுக்கல. ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு காரோ பைக்கோ நம்மள மோத வந்துட்டா கூட வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு அக்கறையா விசாரிக்கிறவங்க தாங்க தமிழன். பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற மிஷின் கூட இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவா? அது கூட தானே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒன்னு எங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா மாட்டீங்க, சொல்லிடுவேன். அட சொல்லு. என்ன பார்த்து மயங்கி போயிட்டீங்க. ஐயோ, இந்த முகத்தை பார்த்து மயங்கி போயிட்டேன்னா? ஆமா, மயங்கித்தான் போயிட்டேன். ஆனா யாருக்கிட்டே சொல்லாத. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஐயோ, அரை மணி நேரமா நான் கரடியா கத்துறேன், நீ பதில் பேசலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கரடிக பாசை புரியலன்னு அர்த்தம். அவங்கள கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சில பேரு, இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டுமேன்னு சில பேரு, யாரையுமே கல்யாணம் பண்ண முடியலையேன்னு பல பேரு. ஆக மொத்தத்துல யாருமே சந்தோஷமா இல்லை. நோய் வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி காதல் வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது, பகல்ல தூக்கம் மட்டும்தான் வருது.
அமெரிக்காவில் இருக்க வேண்டியனா மலேசியாவில் இருந்து இப்படி கஷ்டப்படுற நீ. மெதுவா போற வாத்துக்கு யாரு டக்கு அப்படின்னு பேர் வச்சது? சண்டை போடாதேன்னு சொல்லி கொடுக்கறத விட சண்டையின் போது வார்த்தைகளை விடாதேன்னு சொல்லி கொடுங்க. சண்டை முடிஞ்சிரும். சண்டையில கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது. எப்படியாவது கடவுளோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் அவர் நம்ம வாழ்க்கையில கேம் விளையாடாம அவர் பாட்டுக்கு கேம் விளையாண்டுருப்பாரு. என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு தோணலையா? எனக்கு ரொம்ப தோணுது. காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யா. ஒரு காரோ பைக்கோ நம்மள மோத வந்துட்டா கூட வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு அக்கறையா விசாரிக்கிறவங்க தாங்க தமிழன். சண்டை போடாதேன்னு சொல்லி கொடுக்கறத விட சண்டையின் போது வார்த்தைகளை விடாதேன்னு சொல்லி கொடுங்க. சண்டை முடிஞ்சிரும். சண்டையில கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது. படிக்க காசு இல்லாம படிப்பையே நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா குடிக்க காசு இல்லாம ஒருத்தர் கூட கொடிய நிறுத்திருந்தா சரித்திரமே இல்லையே. சிலரை புரிஞ்சிக்க முடியாது, சிலரை புரிஞ்சிக்கவே கூடாது. எப்பயுமே புரிய வச்சு விளங்க வச்சு விளக்கம் கொடுத்து அன்பை கொடுக்கவும் கூடாது, அன்பை வாங்கவும் கூடாது. சொன்னா நம்புங்கய்யா, இது ஸ்பைடர்மேன் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. உடம்ப குறைக்கணும்னா என்ன செய்யணும்? புருஷனுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நீ சாப்பிடுமா. அது ஆபீஸ்க்கு போயிருக்கு, 6 மணிக்கு தான் வரும். மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் 5 கிலோ ஏறி இருக்கு. சட்டை அதே சைஸ் தான் இருக்கு. அப்ப 60 தான் வளர்ந்துருக்கும். நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய தண்டனை உங்க கையாலே சமைச்சு போடுறது. எப்படிமா உங்க வீட்டுக்காரரு மயக்கம் போட்டு விழுந்தாரு? டாக்டர், இவர் என்னோட வீட்டுக்காரர் இல்லை, புடவை கடையில் எனக்கு சேலையை எடுத்து காமிச்சவர். மூணு நாளைக்கு மேல உங்க அம்மா வீட்டுல இருக்கவே முடியாது, எனக்கு அங்க செட்டே ஆகாதுன்னு சொல்லும் சில கணவன்மார்கள் மனைவி கிட்ட 5-6 வருஷமா உங்க கூடயே இருக்கிற அவங்க கிட்ட என்னைக்காவது எங்க வீடு உனக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? ஆண்களுக்கு பூ வைத்து அழகு பார்ப்பது 2 பேரு தான். சின்ன வயசுல அம்மா, பெரியவர் ஆனதும் மகள். என்னை கேவலமாக பார்த்து சென்ற பணக்காரர்கள் எல்லாம் மலை வெள்ளத்திற்கு அடைக்கலம் தேடி இன்று என்னிடம் தஞ்சம். நான் அரசாங்க பள்ளி, கவர்மெண்ட் ஸ்கூல். ஏங்க சாப்பிடும் போது டிவி பார்க்காதீங்க, டேஸ்டே தெரியாது. சாப்பாடு டேஸ்டா இருந்தா நான் ஏன்டி டிவி பாக்குறேன்?
கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் 2 கதவையும் மூடி சாவியே தொலைச்சிட்டாரு போல. சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில் வர மாதிரி மெதுவாக வருது. ஆனால் பிரச்சனை மட்டும் ஹைவே ரோட்டில் வர மாதிரி ஃபாஸ்ட்டாக வருது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையோட போராட்டமே யார் முதல்ல விட்டு கொடுக்கறது, யார் முதல்ல மன்னிக்கிறதுன்றது தான். அவ்வளோ பெரிய சனி, செவ்வாய், புதன் கிரகமெல்லாம் சரியா அதோட பாதையில போகுது. இத்தனோண்டு பைக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தராச்சும் ஒழுங்கா போறாங்களா பாருங்களேன்.